நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஒப்பந்த பணியாளர்களுக்கு கடந்த 3 மாதங்களாக உயர்த்தி வழங்கப்பட்ட ஊதியம் குறைக்கப்பட்டதால் பணியாளர்கள் பணிக்கு செல்லாமல் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபடுவதால் நோயாளிகள் பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளனர். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் விக்னேஷ். வணக்கம் விக்னேஷ், விவரங்கள். வணக்கம். தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தேனி, திண்டுக்கல், மதுரை மற்றும் கேரளா மாநிலத்தில் இருந்து 2000க்கும் மேற்பட்ட நோயாளிகள் தங்கி சிகிச்சை பெற்று வருகின்றனர். இது தவிர தினமும் 3000க்கும் அதிகமான புறநோயாளிகள் வந்து சிகிச்சை பெற்று செல்கின்றனர். இந்த மருத்துவமனையில் தனியார் ஏஜென்சி மூலம் 400க்கும் மேற்பட்ட ஒப்பந்த பணியாளர்கள் வேலை செய்து வருகின்றனர். தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் துப்புரவு பணிகள், மருத்துவ உபகரணங்கள் எடுத்து செல்லுதல் உள்ளிட்ட பல்வேறு பணி செய்து வருகின்றனர். கடந்த 10 ஆண்டுகளாக ஒரு தனியார் நிறுவனத்தின் மூலம் வேலை செய்து வந்த ஒப்பந்த பணியாளர்களுக்கு பிடித்தம் போக 12,500 ரூபாய் சம்பளம் வழங்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில் ஒப்பந்த பணியாளர்கள் அனைவரும் வேறு ஒரு ஏஜென்சிக்கு மாற்றப்பட்டனர். புதிதாக வந்த ஏஜென்சி நிறுவனம் ஒப்பந்த பணியாளருக்கு மாதம் 15,000 ரூபாய் சம்பளம் உயர்த்தி வழங்கியதும் இந்த நிலையில் இந்த மாதம் 12,500 ரூபாய் சம்பளம் மட்டும் ஒப்பந்த பணியாளருக்கு வழங்கப்பட்டதாக கூறி இதனால் அதிர்ச்சி அடைந்த ஒப்பந்த பணியாளர்கள் தனியார் ஏஜென்சி நிறுவனத்தில் கேட்டபோது பழைய ஏஜென்சி நிறுவனம் வந்த அதே சம்பளத்தை தான் வழங்குகிறோம் என்று கூறியதாகவும், இதனால் ஆத்திரமடைந்த ஒப்பந்த பணியாளர்கள் கடந்த 3 மாதங்களாக வழங்கிய 15,000 ரூபாய் சம்பளத்தை வழங்க வேண்டும் என வலியுறுத்தி பணிக்கு செல்லாமல் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி விக்னேஷ். நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.